ஹலோ மக்களே, வெல்கம் யூ ஆல் டு மை யூடியூப் சேனல் கமலி பால் அஃபிஷியல். நான் உங்கள் கமலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிக் சாரிங்க. நடுவில் வந்து கொஞ்சம் வீடியோ போடாமல் நான் வந்து கேப் கொடுத்துட்டேன். தவிர்க்க முடியாத சூழ்நிலை. புரிஞ்சுக்கோங்க, என்னைய மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி எனக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. என்னுடைய வீடியோவை இப்பதான் தடவையா பாக்குறீங்கன்னா, ஆக்சுவலா நான் வந்து பிரெக்னென்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன். அதாவது 105 kg வரைக்கும் போயிட்டாங்க. ஹெல்த் இஷ்யூஸ், அதே மாதிரி நம்மளால வந்து ஆக்டிவாலாம் இருக்க முடியலன்றதுனால நான் வெயிட்டை குறைச்சேன். 70 kg இப்போ கரண்ட்ல இருக்கேன். கிட்டத்தட்ட 35 kgs வந்து 6 மந்த் பீரியட்ல நான் குறைச்சேன். ஸோ எப்படிலாம் குறைச்சேன், என்னென்ன வந்து டயட் ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஆக்சுவலா காலையில் எந்திரிச்சதுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் என்னோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்குன்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. அப்பதான் நான் இதுல என்ன சொல்றேன்றது புரியும். அதே மாதிரி இந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன், ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா தேவை. இப் சப்போஸ் நீங்க மேரிட் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கன்னா, அப்போ நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, இல்ல எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு. நோ இஷ்யூஸ்ங்க. அதாவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா காலையிலே ஒர்க்கிங் போங்க. இல்ல எனக்கு காலையில குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, இல்ல ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போறது, இல்ல நீங்களே ஒர்க்கிங் உமன்னாலும் நோ இஷ்யூஸ். சாயங்காலமாவது வாக்கிங் போங்க. என்ன சூரிய வெளிச்சத்துல நீங்க வாக்கிங் போகணும். காலையிலே நான் ஏன் வாக்கிங் போக சொன்னா, காலையிலே போனா உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கும். சாயங்காலம் போது கொஞ்சம் லெஸ் எஃபெக்டிவ், பட் நல்லதுதான். ரெண்டுமே நல்லதுதான். நீங்க சாயங்காலம் கூட வாக்கிங் போகலாம். இல்ல காலையிலே சாயங்காலம் 2 நேரமும் போக முடியும், ரொம்பவே குட். நான் அப்படிதான் போனேன். காலையிலே சாயங்காலம், காலையில 20 மினிட்ஸ், சாயங்காலம் 20 மினிட்ஸ் வாக்கிங் போயிடுவாங்க. பட் நீங்க வாக்கிங் போறீங்களோ இல்லையோ காலையிலே, ஆனா காலையில வெறும் வயிற்றுல நீங்க குடிக்க வேண்டியது என்னது, நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன், நீட் தண்ணி. அதாவது முந்தின நாள் சோறு வடிச்ச தண்ணி தான் நீங்க காலையில குடிக்கணும். ஒருவேளை அது உங்களுக்கு ஒத்துக்கல, ரொம்ப கேஸ்ட்ரிக் இஷ்யூஸா இருக்கு அப்படின்னா, நீங்க ஆல்டர்னேட்டிவா என்ன எடுத்துக்கலான்றத பத்தியும் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்க. அடுத்ததா உங்களுக்கு பசிக்கும் போது, ஏன்னா நம்ம கண்டினியூஸா மார்னிங் வந்து ஒர்க் செஞ்சுட்டே இருப்போம். அந்த நேரங்களில் பசிக்கும் போது ப்ரோட்டீன் கம்பல்சரி எடுக்கணும்னு, அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருந்தது. நான் என்ன சாப்பிட்டுட்டேன்னா, 2 முட்டை, இல்லைன்னா வந்துட்டு ஒரு கையளவு பயிர், அவிச்ச பயிர் ஏதாவது, இல்லைன்னா வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு. இது எல்லாமே ப்ரோட்டீன் சோர்ஸ். நான் இப்படிதான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பால் சார்ந்த உணவுகள் விட்டுட்டேன். சில பேர் அதையும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இல்ல என்னால விட முடியல, காஃபி டீ அடிக்டா இருக்கேன். நோ இஷ்யூஸ், நீங்க எடுக்கலாம். பட் அது கிராஜுவலா விட பாருங்க. ஏன்னா பாலும் காஃபி பவுடர் இது ரெண்டும் சேரக்கூடாது, பாய்சன்றாங்க. ஸோ நீங்க தனியா பிளாக் காஃபி, பிளாக் டீன்னு கூட குடிச்சுக்கோங்க. பட் பாலோட சேர்த்து குடிக்காதீங்க. இல்ல விட முடியலனாலும் ஆரம்பத்துல குடிச்சுக்கோங்க. பட் அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை விட்டுருங்க. அடுத்ததா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்மளுடைய டே டு டே ரொட்டீன்ல என்ன சாப்பிடுவோமோ அதே தாங்க. அதாவது நான் வந்து இப்ப வாரத்துல 7 நாளா கண்டிப்பா வந்து என்னுடைய ஒரு நாள் காலையில உணவு வந்து பழைய கஞ்சி இருக்கும். அடுத்த நாள் ராகி கூழ் இருக்கும். அதுக்கப்புறம் சத்து மாவு கஞ்சி இருக்கும். இட்லி இருக்கும், தோசை இருக்கும். அப்புறம் வந்துட்டு சுகர் கிரேவிங்ஸ் இருக்குன்னா 2 ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பேன். ஒண்ணு வந்து ரெட் டபுள் இருக்கு இல்லையா, தேவையான அளவுக்கு ஊற வச்சு கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவேன். இல்ல அப்படின்னா தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை வந்து தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் நல்லா வாழைப்பழம் போட்டு நல்லா பசைச்சு, தேவையான ஃப்ரூட்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் என்னென்னலாம் கிடைக்குதோ, ஆப்பிள், அப்புறம் வந்துட்டு பொமோகிரானட், இல்லைன்னா சப்போட்டா, எதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு, டேட்ஸ் போட்டு, கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு இனிப்பா இப்படியே சாப்பிடுவோம். ஸோ உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸ் இருக்குதுன்னா இந்த மாதிரி கூட சாப்பிடலாம். இது ஹெல்த்தி தான். பட் உங்களுக்கு ஆப்வியஸா வந்து கொஞ்சம் அந்த எனர்ஜி வந்து வெயிட் போட தான் செய்யும். முடியவே இல்லை, கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ எனக்குலாம் 14th டேக்கு முன்னாடி இல்ல பீரியட்ஸ்க்கு முன்னாடிலாம் சுகர் கிரேவிங்ஸ் வரும். அப்ப நம்ம தேவையில்லாம வெளியே போய் சாக்லேட் இல்ல கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சாப்பிடாம இப்படி சாப்பிட்றது எவ்வளவோ மேல். ஸோ நான் இப்படி எடுத்துப்பேன். ஸோ அதே மாதிரி நான் சொல்லியிருப்பேன், வெறும் வயிற்றுல வந்து ப்ரோபயோட்டிக் எடுக்கணும். அதனால தான் நீட் தண்ணி எடுக்க சொன்னேன். ஏன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் நம்ம வயிற்றை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கும். உங்களுக்கு நீங்க எடுக்கிற நியூட்ரிஷன் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணி உங்க பாடி நல்லா ஹெல்த்தியா க்ளோவா, ஸ்கின் வந்து நல்லா அந்த பிரைட்டனிங்கா இருக்கும், ஹேர் நல்லா ஷைனிங்கா இருக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒருவேளை உங்களுக்கு அது ஒத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க எப்படி ப்ரோபயோட்டிக் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரெட் டபுள் இருக்கு இல்லையா, அது சூப்பர் ப்ரோபயோட்டிக். நீங்க தாராளமா அதை சாப்பிடுங்க. ஸோ இப்படி வந்து நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். டெய்லி இட்லி, தோசை இப்படியே சாப்பிடுங்க. இன்னும் சில பேர்லாம், அது ஆக்சுவலா சவுத் இந்தியன்ஸே எப்படி சாப்பிடுவோம்னா, நானே சின்ன வயசுல எல்லாம் இப்படிதான் சாப்பிட்டுருக்கேன். அதாவது இட்லி, தோசை, அதுக்கப்புறம் மதியானம் ஒரு தட்டளவு சோறு, அதுக்கு ஏதாவது குழம்பு. நான்வெஜ் சாப்பிட்டா உடம்பு வச்சிரும், அதனால அதை சாப்பிட மாட்டேன். நைட் இட்லி, தோசை இப்படிதாங்க நான் சாப்பிட்டேன். ஆனா நான் சாப்பிட்ட உணவு எல்லாமே பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். இது அத்தனையுமே கார்போஹைட்ரேட் தான். ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட்டை குறைச்சி ப்ரோட்டீன் சோர்ஸ் அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உடம்பு குறைஞ்சிரும். ரொம்பவே ஈஸியா குறையுது. நான் அதை வந்து பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ கார்போஹைட்ரேட் குறைச்சிக்கோங்க. இட்லி, தோசை வந்து வாரத்துல உங்களுக்கு அது ரொம்ப ஆசையா இருக்குன்னா வாரத்துல 1 நாளோ 2 நாளோ சாப்பிடுங்க. மற்றபடி இந்த பழைய கஞ்சி, அதுக்கப்புறம் ராகி கூழ் இந்த மாதிரி எடுக்கும்போது அதுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. உடல் எடையை குறைக்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதை நீங்க வந்து அதிகப்படுத்திக்கோங்க. ரொம்ப கிரேவிங்ஸா இருக்குன்னா மட்டும் நான் சொன்ன இந்த
தேங்காய் பால் எடுத்த அந்த ஃப்ரூட்ஸ் அந்த மிக்சிங் அதை நீங்க சாப்பிடலாம். இல்லைன்னா ரெட் அவுல் போட்டு அந்த நாட்டு சக்கரை இல்ல வெள்ளை சக்கரை ஆசையா இருக்கனாலும் ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க. இது சுகர் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு. இப்ப இது வந்து உங்களுக்கு டே டு டே ரொட்டீன் மாதிரி தான் இருக்கும். வித்தியாசமா நீங்க வேற எந்த உணவும் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இது எல்லாமே பசி எடுக்கும் போது சாப்பிடுங்க. இப்போ காலையில 5 மணிக்கு எந்திரிச்சோடனே அந்த நீ தண்ணி, அதுக்கப்புறம் வந்து 7 மணிக்கு வந்துட்டு நான் சொன்ன புரோட்டீன் அதை வந்து சாப்பிட்டேன். அப்புறம் 8:30 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட். அப்படி இல்லை, டைமுக்கு சாப்பிடணும்னு இல்லை, பசி எடுத்த பிறகு சாப்பிடுங்க. நான்லாம் பசிச்சாதான் சாப்பிடுவேன். அப்பதான் உங்களுக்கு சீக்கிரம் செரிமானம் ஆகும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தேவையில்லாம உடம்பு போடாது. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபீடிங் மதர். ஸோ சப்போஸ் நீங்களும் ஃபீடிங் மதரா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு நடுவுல கொஞ்சம் பசிக்கும். அந்த மாரி நேரத்துல நீங்க வந்துட்டு ஒரு கியூக்கம்பர் சாலட், அதாவது ஆம் கியூக்கம்பர ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சுண்டல், அதாவது சுண்டல் போடலாம். இல்லன்னா வந்துட்டு நிலக்கடலை அவிச்சது போடலாம். அப்புறம் கேரட் சீவி போட்டுக்கோங்க. வெங்காயம், தேவையான என்னென்னலாம் போட முடியுமோ, மிளகு, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் அந்த ஃப்ளேவருக்காக நீங்க போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படி சாப்பிடலாம். இல்ல அப்படின்னா சூப்பு மாரி குடிங்க. ஏன்னா எனக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த முருங்கைக்கீரை சூப் அதை வந்து நான் ஆல்டர்னேட்டிவ் டே எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ நீங்களும் முருங்கைக்கீரை சூப் குடிக்கலாம். இல்ல எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லப்பான்னா, வீட்ல நான் வந்து இந்த சத்து உருண்டை மாதிரி செஞ்சு வச்சிருக்கேங்க. என் குழந்தைக்காகவும் செஞ்சிருக்கேன். நானும் அதை எடுத்துப்பேன். இந்த வேர்க்கடலை போட்டுக்கடலை நாட்டு சக்கரை போட்ட உருண்டை, அப்புறம் வந்துட்டு இந்த நட்ஸ், அதுவும் நீங்க வீட்ல இருக்குன்னா சாப்பிடலாம். இல்ல சீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பம்கின் சீட், அப்புறம் ஃபிளாக்ஸ் சீட், சன்ஃப்ளவர் சீட், இந்த மாதிரியான சீட்ஸ் எல்லாம் சேர்த்து அதையும் நீங்க உருண்டையா சாப்பிடலாம். இல்ல இதெல்லாம் எனக்கு முடியாதுன்னா ஒரு ஃப்ரூட் கூட சாப்பிடலாம். 2 வாழைப்பழம் இல்ல கொய்யாப்பழம், ஏதோ ஒண்ணு. நம்ம நாட்டு பழத்தை சாப்பிடுங்க. இப்போ வந்து நாவல் பழத்தோடைய சீசன். ஸோ அதை நீங்க சாப்பிடலாம். அதுவுமே நாவல் பழம் வந்து அவ்வளோ ஃபைபர். ஸோ உங்களுக்கு வயிறு ஃபுல்லா இருக்கும், உடம்பு வைக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்க பழங்கள் சாப்பிடலாம் பசி எடுத்தா ஒரு 11 12 மணி போல. மதியானம் லஞ்சுக்கு நீங்க எப்படி சாப்பிடணும்னா, என்னுடைய பிளேட் எப்படி இருக்கும்னா கலர்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஒரு தட்டு ஃபுல்லா சோறு குழம்புன்னு இல்லாம ஒரு கையளவு சோறு, அவ்வளவுதான். ஏன்னா அது வந்து கார்போஹைட்ரேட். அதுவும் ஒயிட் ரைஸ் வந்துட்டு வாரத்துல 4 நாள் எடுத்துப்பேன். 3 நாள் வந்துட்டு பிளாக் ரைஸ் தான் எடுத்துப்பேன். கருப்பு கவுனி அரிசி சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் எடுத்துப்பேன். நீங்களும் அப்படி ட்ரை பண்ணுங்க. இல்ல ஆரம்பத்திலே அது முடியலனாலும் பிரச்சனை இல்லை. நான் இப்பதான் வந்து கருப்பு கவுனி ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ஒரு 2 மாசமா. அது வரைக்குமே நான் வெறும் வெள்ளை சாதம் தான் எடுத்துக்கிட்டேன், பிரியாணி எடுத்துப்பேன், இந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். உங்களால முடியும்னா நீங்க கருப்பு கவுனி சாப்பிடுங்க. இல்ல எனக்கு அது வந்து ஓவரா என்னைய படுத்தும் எக்ஸாஸ்டன் ஆயிடும்னா விட்டுருங்க, நோ இஷ்யூஸ். அதை நீங்க அளவா எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு உடம்பு வைக்காது. கொஞ்சோண்டு ஒரு கை அளவு சோறு எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு குழம்பு, சாம்பாரோ காரக்குழம்போ இல்ல கறி குழம்பு, சிக்கன், மட்டன், மீன் குழம்பு, என்னன்னாலும் சரி அந்த குழம்பு. அது வந்து புரோட்டீனுக்காக நீங்க வந்து நான்வெஜ்னா சிக்கன், மட்டன், மீன், முட்டை எது வேணாலும் சாப்பிடலாம். ஒருவேளை வெஜ்னாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மீல் மேக்கர் இருக்கு, பன்னீர் இருக்கு, டோஃபு இருக்கு. அப்புறம் வந்துட்டு பயிர் ஐட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து புரோட்டீன் ரிச் தான். ஸோ நீங்க அதை எடுத்துக்கலாம். கீரை வந்து வாரத்துல வந்துட்டு ஒரு 3 நாளாவது எடுக்க பாருங்க. அது ஒரு கப்பு கீரை வந்து மார்னிங் இல்லைன்னா மத்தியானம் லஞ்சுக்கு அப்படியே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. சாயங்காலத்துக்கு அப்புறம் வேண்டாம், செரிக்காது. அதே மாதிரி நான்வெஜ்ஜோட சேர்த்தும் கீரையை சாப்பிடாதீங்க, செரிக்காது, கஷ்டப்படும். அப்புறம் ஃபைபருக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காய்கறி, இது கம்பல்சரி இருக்கணும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ, இப்போ என்னுடைய வெயிட் வந்து 70 கேஜா, நான் வந்து 70 கிராம் புரோட்டீன் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு. நான் தாய்ப்பால் கொடுக்கறதுனால நான் 100 கிராம் எடுக்கிறேன். 100 கிராம் புரோட்டீன் எடுத்தேன்னா அதுக்கு ஈக்குவலா நான் ஃபைபரும் எடுக்கணும். ஃபைபர் ரொம்ப கம்மியா நம்ம எடுத்தோம், ஃபைபரே எடுக்கல அப்படின்னா நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துடும் இவ்வளோ புரோட்டீன் எடுக்கிறதுக்கு. ஸோ ஃபைபர் வந்து நல்லா சாப்பிடுங்க. நிறைய காய்கறி எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ புரோட்டீன் சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க காய்கறி சாப்பிட்டே ஆகணும். இப்படிதாங்க இருக்கணும் உங்களுடைய மதியான சாப்பாடு. இப்படி இருந்தாலே அவ்வளோ ஆரோக்கியமாயிடும். நீங்க செய்யற எல்லா எஃபர்ட்ஸுமே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் சாயங்காலம் மறுபடியும் நமக்கு பசிக்கும். ஏன்னா இப்போ ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. இதுவே நம்மளுடைய ஒர்க்கிங் பிளேஸ், இப்போ நீங்க ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க, ஒர்க்கிங் பிளேஸ்ல வந்து சும்மா உட்காந்து லேப்டாப்ல செய்யற வேலை தான், ஒன்றும் பெருசா ஆக்டிவா இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ லிஸ்ட்ல பசிக்காது. சப்போஸ் நீங்க வந்து ஒரு டீச்சரா இருக்கீங்கன்னா நீங்க தொடர்ந்து நடத்திட்டே இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா எனர்ஜி செலவாகும். வீட்டுல வந்து குழந்தைங்களை பார்த்துட்டு ஹஸ்பண்டை பார்த்துட்டு இருக்கிறது தான் பெரிய ஜாபே ஆக்சுவலா. அப்போ கண்டிப்பா நீங்க டே ஃபுல் ஆக்டிவா தான் இருப்பீங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஆக்கியூபை பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்துலயும் உங்களுக்கு கண்டிப்பா சாயங்காலம் பசிக்கும். அப்பவும் இதேதான், ஏதாவது உருண்டை, நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரியான உருண்டைகள். ஒருவேளை உங்களுக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியலனா நிறைய யூடியூப் சேனல் வீடியோஸ் இருக்கு, பாருங்க. நானுமே என்னோட சேனல்ல இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நான் அந்த உருண்டையெல்லாம் நான் எனக்கு எப்படி வந்து செஞ்சேன், இந்த மாதிரியான உடல் எடை குறைஞ்சது, இந்த அளவுக்கு தான் வந்து அதுல சுகர், ஸோ அந்த அளவெல்லாம் நான் வந்து போடலாம்
போடலான்னு இருக்கேன். ஸோ இதையும் நீங்க பார்க்கலாம். இல்ல நீங்க இப்ப ஆரம்பிக்கிறீங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு, நீங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி உருண்டையெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. வெளியே வந்து சாக்லேட்டு பிஸ்கெட்டுன்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேக்கெட் ஐட்டம்ஸ் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. இப்படி சாயங்காலம் நீங்க சாப்பிட்டுக்கோங்க. நைட்டு வந்து ஒரு 7-8 மணிக்கெல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன். நீங்களும் அந்த டைமுக்குள்ள சாப்பிட்டு முடிக்க பாருங்க. என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு 2 இட்லியோ இல்ல ஒரு 2 தோசையோ ஏதோ ஒண்ணு ரொம்ப மைல்டா இருக்கணும். புரோட்டீன் எடுக்கக்கூடாது, கீரை சாப்பிடக்கூடாது. அதாவது ஈஸியா செரிக்கணும். அதே டைம்ல வந்துட்டு ஓவர் கார்போஹைட்ரேட்டாவும் அது இருக்கக்கூடாது. ஸோ நீங்க வந்து 2 இட்லி இல்ல ஒரு தோசை அந்த மாதிரி சாப்பிடலாம். நான் வந்துட்டு 2 இட்லி ஒரு தோசை சாப்பிடுவேன். இல்லைன்னா வெறும் ஃப்ரூட்ஸ். சில நேரம் எனக்கு வந்து ரொம்ப பெருசா பசிக்காது. ஏன்னா நம்ம புரோட்டீன் ரிச் சாப்பிடும்போது, ஃபைபர் ரிச் சாப்பிடும்போது நமக்கு வந்து எப்பவுமே பசிச்சுட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. நல்ல தண்ணி நம்ம குடிச்சிட்டே இருந்தா, தண்ணி குடிக்காம இருக்கும்போது நமக்கு சும்மாவே பசிக்கிற ஃபீல் கிடைக்கும். தண்ணியும் நல்லா நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாம பசிக்காது. அப்போ வந்து சில நாட்கள் நான் வெறும் பழங்கள் மட்டுமே கூட சாப்பிட்டு தூங்கியிருக்கேன். ஆனா நைட்டு சாப்பிடாம மட்டும் தூங்காதீங்க. அது வந்து உடல் கெடுத்துரும். ஏதாவது ஒண்ணு பழங்களோ, இல்ல இட்லியோ, தோசையோ இந்த மாதிரி வீட்ல செஞ்ச உணவ நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் ரிசல்ட்ட பாருங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற வெயிட் நீங்க குறைச்சிடுவீங்க. நான் இத தான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு வந்து இவ்ளோ வெயிட் லாஸ் ஆச்சு. நான் ஜிம்முக்கு போகல. பெரிய எஃபெக்டிவா நான் எந்த விஷயமும் செய்யல. இதுக்குன்னு சில பேர்லாம் கோர்ஸ் வச்சு நடத்துறாங்க இல்லையா? தனியா இந்த மாதிரி தான் நீங்க சாப்பிடணும், சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். அப்படிதான் வந்து ஒருத்தவங்க கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் 3 மாசம் கோர்ஸ் சேர்ந்திருந்தேன். நான் வந்து இந்த அளவுக்கு வெயிட்ட குறைச்சிட்டேன். என்னோட டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு என்ன பயம்னா, நான் இப்ப ரெகுலர் ரொட்டீன்ல நான் எப்படி இருப்பேனோ, இப்ப அந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு வெயிட் போட்டுருமா? நான் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? அப்போ நீங்க உங்களோட ரெகுலர் ரொட்டீன்ல இருந்து புதுசா ஒரு விஷயத்துக்காக எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கான உணவுகள்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா மறுபடியும் வெயிட் போட தான் செய்யும். அதனால தான் நான் என்ன சொல்றேன், உங்க வாழ்க்கை முறையே நீங்க மாத்திக்கோங்க. ஈஸியா உங்களுக்கு வெயிட்டும் குறையும். லைஃப் லாங் அது வந்து எக்ஸிஸ்டா இருக்கும். இல்லன்னா வந்துட்டு நம்ம வந்து வெயிட் அதிகமாயிடும். நம்ம வந்து கன்டினியூஸா அத வந்து ஏதோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, இல்ல நான் இததான் சாப்பிடுவேன், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து ரொம்ப வருஷம் உங்களால அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் குடுக்கும். ஸோ நீங்க இப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு நீங்க லைஃப் லாங் ஹாப்பியா வெயிட் லாஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஹெல்த்தியாவும் இருப்பீங்க. ஒரு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா, சந்தோஷமான வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். ஸோ இந்த மாதிரியான முயற்சி நீங்க ஈடுபடுங்க. பசி எடுத்தா சாப்பிடுங்க. நல்லா மென்னு சாப்பிடுங்க. சில பேர்லாம் சுட சுட சாப்பிட்டா பிடிக்கும்னு கப கப கபன்னு வந்து முழுங்கிருவோம். அப்படி இல்லாம நல்லா மென்னு சாப்பிடுங்க. 20 நிமிஷத்துல இருந்து 1/2 அன் ஹவர் வரைக்கும் நீங்க சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் என்னங்க, நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதுதான் என்னுடைய டயட் ரொட்டீன். இதுக்கப்புறம் என்னுடைய வீடியோஸ்லாம் என்னென்ன நான் பண்ண போறேன்னா, என்னுடைய டெய்லி ரொட்டீன் நான் உங்களுக்கு காட்டலான்ட்டு இருக்கேன். ஸோ மார்னிங் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன், எப்போ வாக்கிங் போறேன், நான் ஒரு சின்ன குழந்தைய வச்சிருக்கேன். அவளை வச்சு நான் எப்படி இந்த விஷயங்கள்லாம் மேனேஜ் பண்றேன் அப்படின்றத நீங்க அப்படியே ரியலா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நானும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னுடைய லைஃப்ல நான் இப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கும் இது வந்து கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும்னு நான் நம்பி நான் இந்த விஷயத்த செய்யலான்னு இருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க இந்த மாதிரி வீடியோ போடுங்கன்னு. ஸோ அதுக்கு தான் நான் பிளான் பண்றேன். அதே மாதிரி நான் செஞ்சு வச்சிருக்கிற வீட்டில் செஞ்சு வச்சிருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் கூட நான் எப்படி செய்யறேன் அப்படின்றத பத்தியும் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் நான் போடுறேங்க. ஸோ என்னுடைய சேனல்ல உடல்நல சார்ந்த விஷயங்களும் இயற்கையான வாழ்க்கை முறை பத்தின வீடியோக்கள் தான் தொடர்ந்து இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் தொடர்ந்து கொடுக்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.